நமது சின்னம் காத்துக்கு போய் பறக்கிறேன் நிற்குது. எங்களுக்கான உரிமைகளை வானில் பறந்த விவசாயி. இதுக்கு ஒரு சின்ன தெளிவுபடுத்தல். அவர் எதிர்காலத்தில் தமிழ் தேசியத்துக்கு விரோதமாக நடந்தா. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். இன்று 18ஆம் நாள் 2ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு புதன்கிழமை. இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னா, ஈழத்தில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் சிறுப்பிட்டி என்ற என்னுடைய ஊரில். இங்கே இருந்து நான் இப்போ வல்வெட்டித்துறை நோக்கி போகிறேன். வல்வெட்டித்துறையில் இன்று மாலை 4 மணிக்கு பட்டம் ஏற்றுறார்கள். பட்ட போட்டி முடிஞ்சது. அது பெரிய ஒரு கொண்டாட்டமாக திருவிழாவாக நடந்து முடிஞ்சது. ஆனால் இந்த பட்ட திருவிழா முடிஞ்சதுக்கு பிறகும் அந்த பகுதியில் நிறைய பட்டம் ஏற்றுறார்கள். ஆனால் இன்றைய நாளில் நான் காட்ட போகிற பட்டம் என்றது ஒரு அரசியல் ஆதரவுக்காக ஏற்றப்படுகிற பட்டம். குறிப்பாக நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக, அல்லது நாம் தமிழர் கட்சியினுடைய எதிர்காலத்தில் நடக்க போகிற, இந்த மாதம் 21ஆம் நாள் நடக்க போகிற அந்த திருச்சி மாநாட்டுக்கு ஆதரவு தெரிவிக்கும் முகமாகத்தான் இந்த பட்டத்தை ஏற்றுகிறதாக அந்த பட்டம் ஏற்றுகிறவர்கள் சொல்கிறார்கள். எனவே நேற்றைய நாளில் அந்த பகுதிக்கு போய் அந்த பட்டம் எப்படி இருக்க போதுன்றதை காட்டியிருந்தேன். இன்றைய நாளில் பட்டம் ஏற்றுற காட்சியை உங்களுடைய பார்வைக்கு தரப்போகிறேன். முழுமையாக பார்த்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். வாங்க போகலாம். 4 மணிக்கு பட்டம் ஏற்ற போறார்கள். கல்வை உதயசூரியன் கழகம். சரி, இப்போ பட்டம் கடற்கரை நோக்கி வந்து கொண்டிருக்குது. நமது சின்னம் காத்துக்கு போய் பறக்கிறேன் நிற்குது. இப்போவே பறக்கலான்னு தான் நிற்குவேன். பட்டம் ஏறப்போகுது. ஆனால் என்ன முச்சை போடுறது சாப்பாடா? பட்டத்துக்கான வால் தயார் நிலையில் இருக்குது. எனக்கு கொஞ்சம் இதில் பட்டம் ஏறப்போகுது. சரி, இப்போ பட்டம் ஏற்ற போகிறார்கள். பட்டம் ஏறப்போது. பட்டம் ஏற்ற போகிறார்கள். ஓ, பட்டத்தை பார்த்தீங்களா? ஆமா, வானில் பறந்த விவசாயி. வெற்றிகரமாக நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னம் விவசாயி சின்ன பட்டம் மேலே ஏறிக்கொண்டிருக்குது. சரி, இப்போ இந்த அண்ணாவோட கதைப்போம். வணக்கம் அண்ணா. வணக்கம் பவனீசன். உங்களுடைய பெயர்? எனது பேர் ஜெயராஜ். சரி, சிபி அண்டு. ஓ சரி. இதை நீங்கள் முதல்ல எப்படி பார்க்குறீங்க? நாங்கள் தமிழ் மக்கள், தமிழர்களுக்கு ஆதரவாக சீமானவர்கள் அங்கே பேசி கொண்டிருக்கிறார் எப்போவுமே. அதே நேரத்தில் நாங்களும் அவருக்கு ஒரு சிறு அணில் மாதிரி ஒரு உதவி, ஒரு சப்போர்ட், ஒரு சப்போர்ட் என்ற இங்கிலீஷில் சொல்கிறது. நீங்கள் தான் புலவராச்சே, ஒரு சின்ன ஆதரவு உண்டு. சரி சரி. இன்றைக்கு உங்களோட வீடியோ பார்த்து தான் நானே இங்கே வந்தேன். நீங்கள் பட்டம் 4 மணிக்கு வருதுன்னு சொல்லதை நான் வந்தேன். பார்த்தா ரகு ராஜு வாக்கள் நின்று ஏற்றினோம். அவர்களுக்கு உதவி செய்து உங்களோட தோளோடு தோல் நின்று நானும் எனது பங்களிப்பை செலுத்தி கொண்டிருக்கேன். நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரணும்னு ஏன் நீங்கள் விரும்புகிறீங்க?
அவர்கள் வந்தால் மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்வார்கள் என்று சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு. எங்களுக்கான உரிமைகளை பெறுவதற்காக முயற்சி எடுத்து ஏதாவது உதவி செய்வார்கள் என்ற ஒரு நம்பிக்கை. இப்போ நான் நேற்று இந்த காணொலி பதிவிட்டதுக்கு பிறகு நிறைய பேர் தொடர்பு கொண்டு இவர் ஆதரிக்காதேங்கோ அப்படி என்ற கருத்துலையும் சொல்லியணும். ஆனால் அப்படி வந்த கருத்துக்கள் எல்லாம் கூடுதல் 99% தமிழ்நாட்டிலேருந்து வந்த கருத்துக்கள். அவை இந்த உள்ளுக்கு போய் பார்த்தா வேற கட்சி சார்பான ஆதரவாளர்களாக இருக்கணும். இப்போ நீங்கள் அதை ஆதரிக்கணும்னு சொல்கிறீங்க, அதுக்கான எதிர்பார்ப்பு என்ன? அதில் எங்களுக்கான உரிமைகளை பெறுவதற்காக முயற்சி எடுத்து ஏதாவது உதவி செய்வார்கள் என்ற ஒரு நம்பிக்கை. என்னுடைய எண்ணம் என்னென்னா, எங்களுக்கு தமிழ் தேசியத்தை போதிச்சவர் அவர் அல்ல. எங்களுக்கு தமிழ் தேசியம் என்ற ஈழ வரலாறு, தமிழ் தேசியம் என்ற என்னன்றது எங்களுக்கு சின்னலேருந்து ஊட்டி வளர்த்துருக்குது. இப்போ தமிழ் தேசியத்தை அவர் போதிக்கல, ஆனால் அவர் தமிழ் தேசியத்தை முன்னெடுக்கிறதால நீங்கள் ஆதரவு கொடுக்குறீங்க. இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா, இப்போ நிறைய பேர் சொல்லியிருந்தானே சீமானவர்கள் நாம் தமிழர் கட்சி சார்பானவர்கள் எல்லாம் ஈழத்தமிழர்களை வச்சு பிழைப்பு நடத்துகிறார்கள். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எங்களோட தாய்மொழி தமிழ், அவர்களும் தமிழ். இப்போ தமிழர்கள் அல்லாதோர் தெலுங்கர்கள், கன்னடர்கள், இப்போ உங்களுக்கு தெரியும் ஈவேரா, கருணாநிதி அவர்கள் எல்லாம் தமிழர்கள் கிடையாது. தமிழர்களுக்கு எதிராகத்தான் ஒவ்வொன்றையும் செய்து தமிழ்நாட்டு வளங்களை சுரண்டி சூறையாடி அவர்களுக்கு அல்ல கைகளாக பக்கத்தில் இருந்து பிழைக்கிறவர்கள் தான் அந்த கருத்துக்களை கூறுகிறார்கள். வடிவா நீங்கள் பார்த்தீங்களேண்டா அவர்கள் தமிழர்களாக இருக்க மாட்டார்கள். அப்படி தமிழர்களாக இருந்தால் அவர்கள் அவர்களோட சேர்ந்தவர்களாகவும் அவர்களை அண்டி பிழைப்பவர்களாகவும் தான் இருக்கிறார்கள். தமிழர் என்ற உணர்வோ அது இதெல்லாம் அவர்களுக்கு கிடையாது. அவர்கள் மாற்று கருத்து மாற்று குழுக்களோட சேர்ந்தவர்களாகவும் இருக்கக்கூடும். அதான் நான் முதலே சொன்னேனே, தமிழர்கள் அல்லாதோர் அவர்களுக்கான அடிவருடிகள் அவர்கள் தான் இந்த கருத்துக்களை வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம், காலம் பதில் சொல்ல. அதுதான். சரி, நன்றி. உங்களுடைய கருத்து ஒரு சின்ன தளம்பம் இல்லாமல் மேலே நிற்குது. நேற்று நான் அந்த காணொளி இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப், அது மாதிரி டிக்டாக் போன்ற தளங்களில் பதிவிட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு நிறைய பேர் அகப்பட்டி ஊடாக பவனீசன் நீங்கள் அவரை முதன்மைப்படுத்தாதேங்கோ, அவரை பெருசாக காட்டாதேங்கோன்ற மாதிரியான ஒரு கருத்தை சொல்கிறார்கள். நான் ஒரு காணொளி பதிவு செய்கிறதால அவரை நான் தான் பெருசாக காட்டுறேன்டா கேட்டால் இல்லை, அவர் அங்கே ஒரு புரட்சிகரமான செயலை செய்து வர அவருடைய அந்த செயலுக்கு நாங்கள் பல சந்தர்ப்பங்களில் வாழ்த்துக்கள் சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். இதுக்கு ஒரு சின்ன தெளிவுபடுத்தல். நான் நேசிக்கிற என்னுடைய இறை எனக்கு முன்னால் தமிழ் தேசியத்தை தூக்கி எறிஞ்சு விடடா என்று சொன்னால் கூட என் இறையையே தூக்கி எறிகிற அளவுக்கான கொள்கையோடு நான் இருக்கிறேன். தமிழ் தேசிய கொள்கையை ஈழத்தமிழர்கள் மத்தியில் விதைத்தது சீமான் அல்ல. நாங்கள் இங்கே எதை செய்தமோ அங்கே ஒருவர் செய்கிறார் என்ற ஒரு எண்ணம் தான் வருதே தவிர, மற்றபடி எனக்கு ஒரு நடிகரை பிடிச்சிருக்கு, எனக்கு ஒரு அரசியல்வாதியை பிடிச்சிருக்குன்றதால அவர் சொல்கிற கொள்கையை ஏற்றுக்கொள்ள போகிறதில்லை. இன்றைக்கு நாங்கள் சீமான ஒரு சந்தேக கண்ணோட பார்க்குறோம்னு வச்சுக்கொள்வோமே, நாளைக்கு அவர் ஏதாவது நல்லது செய்தால் நல்ல தெரிவு, வாழ்த்துக்கள். சீமானவர்கள் உண்மையிலே அந்த தமிழ்நாட்டை நல்ல வகையில் கட்டமைச்சிருக்கிறார் என்ற ஒரு எண்ணத்தில் இருப்போம். அவர் எதிர்காலத்தில் அவருடைய கொள்கையில் ஏதாவது ஒரு மாறுபாட்டை கொண்டு இந்த தமிழ் தேசியத்துக்கு அப்பாற்பட்டு போய் ஒரு நடவடிக்கையை தேர்தலுக்காக முன்னெடுப்பாராக இருந்தால் இவரெல்லாம் ஒரு ஆளாண்டு போட்டு தவிர்த்து விட்டுருவோம். அந்த அளவுக்கு ஆள் மனதில் எங்களுடைய கொள்கை தான் இருக்கிறதே தவிர இந்த தமிழ் தேசிய அரசியலை இன்னொரு நபர் முன்னெடுத்தாலும் அதை நாங்கள் ஆதரிக்கிறோம். ஒரு 2 தமிழ் தேசிய கட்சிகள் அங்கே இருக்குன்னு வைப்போமே, பிரதானமான கட்சிகள், அந்த 2ஐயும் நாங்கள் ஆதரிப்போம். அதுதான் என்னுடைய ஆழ்மனத்தில் நான் எண்ணி வச்சிருக்கிறது. மற்றபடி நான் சீமானினுடைய பெரும் விசிறி அல்ல, அவர் எனக்கு பிடிக்கும். நான் மொழியை நேசிக்கிறேன். அந்த மொழியை யார் யார் நேசிக்கிறார்களோ அவர்களை எல்லாம் பிடிக்கும் எனக்கு. நான் தமிழ் தேசியத்தை அடிப்படையாக கொண்ட கொள்கையுடைய நான் யார் யார் தமிழ் தேசிய அடிப்படை கொள்கையோடு இருக்கிறார்களோ அவர்கள் எனக்கு பிடிக்கும். எதிர்காலத்தில் அவர்கள் அதிலிருந்து மாறும்போது அவர்களை தவிர்ப்பேன், அவர்களை வெறுப்பேன், அவர்களை தூக்கி எறிவேன், அவர்களை விமர்சிப்பேன். இதுதான் என்னுடைய எண்ணம். இதுவரைக்கும் தமிழ் தேசியத்திலிருந்து அவர் விலகி போற மாதிரி தெரியல. அவர் இன்னுமே அதை பலப்படுத்தி கொண்டு போற மாதிரி தான் தெரியுது. அவர் எதிர்காலத்துல தமிழ் தேசியத்துக்கு விரோதமா நடந்தா அவரை எதிர்க்க போறதும் நாங்கள் தான். சில ஆண்டுகளுக்கு முன்பு அவர் தொடர்பான எனது பார்வையை ஒரு காணொளியாக பதிவிட்டிருக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன்ல இணைப்பு இருக்குது, அழுத்தி பார்க்க விரும்பினா பாருங்க. உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்னொரு காணொளியிலே உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.